ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி ரெசிபி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் பக்கோடா. குழந்தைங்களுக்கு வயிற்றில் பூச்சி இருந்தால் இந்த மாதிரி பாவக்காயை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த பூச்சியெல்லாம் செத்து போயிடும். பாவக்காயை அப்படியே சாப்பிட சொன்னால் குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ பாவக்காய் எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக நல்லா சீவி எடுத்துக்கோங்க. சீடெலாம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீடோடவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கிலோ பாவக்காய்க்கு 2 ஸ்பூன் கடலை மாவே போதும். இது கூடவே 1/2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு எதுக்குன்னா நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். ஒரு வாரம் ஆனாலும் அந்த முறுமுறுப்பு தன்மை போகாது. இது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. தண்ணி விடாமையே தான் நீங்கள் அப்படியே பிசைஞ்சு விடணும். நீங்கள் பிசைய நல்ல பாவக்காயில் இருக்கிற தண்ணியே மாவை எல்லாத்தையும் ஒட்டி பிடிச்சிக்கும். பாருங்கள் எப்படி நல்லா ஒட்டி வந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே 10 நிமிஷம் ஊற விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா பாவக்காயும் மாவும் நல்லா ஒட்டி வந்துடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா, எப்பயுமே ஆயில் ஐட்டம்லாம் செய்யும்போது 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே மொறுமொறுப்பாக வரும். அதுக்காக தான் ஆயில் சேர்க்குறோம். ஊறும்போது என்ன ஆகும்னா நல்லா மாவு எல்லாமே பாவக்காயோட நல்லா பைண்டாகி இருக்கும். இப்போ நம்ம வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடாயிட்ருக்கு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி உதுத்து ஆட் பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் போல் சேர்த்தா போதும். பாவக்காயை சேர்த்த உடனே கிளறி விடக்கூடாது. மாவு தனியாக பாவக்காய் தனியாக பிரிஞ்சு போயிடும். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கூட ஸ்நாக்ஸ் மாதிரி இதை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கி வருது. பபிள்ஸ்லாம் அடங்கி நல்லா பாவக்காய் வெளியே உங்களுக்கு தெரியணும். அந்த நேரத்தில் தான் திருப்பி விடணும். பாருங்கள், இப்போ நல்லா தெளிவாக தெரியுது பாவக்காய். இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாதி அளவுக்கு குக் ஆகிருக்கு. பாருங்கள், இன்னுமே இது கொஞ்சம் குக் ஆகணும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு எப்பயுமே மொறுமொறுப்பாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பாவக்காய் பக்கோடா நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாவக்காய் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள்.